ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், எந்த மருத்துவர் வந்திருக்காங்க, எந்த துறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இரத்த நாள வாஸ்குலர் பிரச்சனைகள் சீர் செய்வது குறித்து இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜான் சுஜித் அவர்கள் தான் நம்மளுடைய அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க. நேர்களே, உங்களுடைய பிரச்சனைகள், அதாவது இந்த சந்தேகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இரத்த நாள சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைனாலும் டாக்டர் கிட்ட நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்டு பதிலை தெரிந்து கொள்ளலாம். தொலைபேசி எண்கள் 29860038 மற்றும் ஒரு எண் 2952055554. வெளியூர் நேர்களா நீங்கிருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் மருத்துவரிடம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர், ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போது இந்த இரத்த குழாய் அப்படின்னா என்ன, அந்த நோய் இரத்த குழாய் நோய் அப்படின்னா என்ன? இரத்த குழாய் வந்து உடம்புல ஒரு மிக முக்கியமான உறுப்பு. ஓகே. உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸ் உறுப்புகள், நம்ம இருதயம், நுரையீரல், ஆப்டமன் சொல்லுவாங்க, வயிறு பகுதி, அங்கே இருக்கிற கிட்னிஸ், இன்டெஸ்டைன், குடல், லிவர், கணையம், ஸ்பின், ஸோ எல்லாத்துக்கும் ஹார்ட் சப்ளை பம்ப் பண்ணி கொண்டு போகிற ரத்தத்தில் நியூட்ரியன்ட், இந்த ஊட்டச்சத்து, ஆக்சிஜன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது ரத்த குழாய் தான். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா 2 விதமான ரத்த குழாய் உண்டு. ஒன்று வந்து ஹார்ட்லேருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும், அது பேர் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம், நல்ல ரத்தம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ரத்த குழாய் வந்து நம்ம உறுப்புகள் மற்ற டிஷ்யூக்கள்லேருந்து ரத்தத்தை கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும், ரிட்டர்ன் போகிறது, அது பேர் வெயின். ஸோ ரத்த குழாய் பிரச்சனைகள் ஆர்ட்ரிலையும் வரலாம், வெயின்லேயும் வரலாம். அதுக்கான சிம்டம்ஸ்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒன்றும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எல்லா உறுப்புகளையும் ரத்த குழாய் இம்பார்ட்டன்ட்னால வர சிம்டம் பார்த்திங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் வகையாக இருக்காது. அந்த எந்த உறுப்பு பாதிக்கப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சிம்டம் இருக்கும். சில பேருக்கு கால் ரத்த குழாய் பிளாக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்க கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால் வலி ரொம்ப இருக்கும் மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாலே கண்ட சதையில் வலிக்குது டாக்டர், எனக்கு ஒரு 10 அடி 15 அடிக்கு மேலே நடக்க முடியல, நடந்த உடனே நிற்கணும்னு தோணுது அப்படிம்பாங்க. அது இங்கிலீஷில் வந்து கிளாடிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு அறிகுறி, அது ரத்த குழாயில் வந்து ஒரு பிளாக் இருக்கும், ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வாஸ்குலர் சர்ஜன், ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை டாக்டரை பார்க்குறது நல்லது. அதே மாதிரி இப்போ மித்த உறுப்புகளுக்கு, மூளைக்கு போகிற ரத்த குழாய்க்கு பிளாக் வந்துச்சுன்னா கெரோட்டிட் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். நம்ம கழுத்தில் 2 பக்கம் இருக்குது, மூளைக்கு போகிற ரத்த குழாய் கெரோட்டிட் ஆர்ட்ரி. அந்த ரத்த குழாயில் பிளாக் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம்ல, பக்கவாதம், அதை மாதிரி வரும். பக்கவாதம்னா கை கால் ஃபுல்லாக வராமல் போகணுன்ட்டு அப்படின்னு தான் இல்லை, சில பேருக்கும் ரொம்ப மைல்டாக சின்ன அட்டாக் மாதிரி வரும். எப்படின்னா நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, ஸ்பீச் வந்து பேச்சு கொஞ்சமாக குளறுபடி வரும், 2 வார்த்தை 3 வார்த்தை தவறுற மாதிரி இருக்கும், இல்லை பேசுகிறவங்க என்ன பேசுகிறோன்னு புரியாமல் இருக்கும். ஸோ இதில் சில பேருக்கு வந்து பார்வையில் ஒரு 2-3 கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் மந்தமாகிட்டு திரும்ப உடனே ரெக்கவர் ஆகும். ஓகே டாக்டர், நம்ம ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம் மேடம், நான் வேலூர்ல இருந்து செல்வ கணேசன் பேசுறேன். ஓகே டாக்டர், பேசுங்க. டாக்டர் கிட்ட பேசுறேன். வணக்கங்க, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், எனக்கு வந்து நாளைக்கு கேட்ராக்ட் இது கண்ணு அறுவை சிகிச்சை பண்ண போறாங்க சார். ஓகே சார், இதுக்கு முன்ன எனக்கு பல்லு எடுக்குது, சொத்த பல்லுங்கன்னு 4 நாள் எக்கோ ஸ்கிரீன் சாப்பிட்றேன் சார். எனக்கு ஆஞ்சியோ பண்ணியிருந்தாங்க. ஹார்ட்டுக்குங்களா, இருதயத்துக்குங்களா? ஹார்ட்டுக்கு. ஆமா, எக்கோ ஸ்கிரீன் சாப்பிட்றேன் சார். அது இப்போ பல்லு மட்டும் 4 நாள் நிறுத்திருந்தாங்க சார். இதுக்கு வந்து நிறுத்த வேணாம், கண்டினியூ சாப்பிடுன்னு ஆப்டோமெட்ரி டாக்டர் சொன்னாங்க சார். பரவாயில்லையா சார்? இதுக்கு டெய்லி சாப்பிடலாமா? மோஸ்ட்டாக சர்ஜரிக்கெலாம் நிறுத்திட்டு தான் பண்ணுவாங்க, கேட்ராக்ட் சர்ஜரிக்கு நிறுத்திட்டு தான் பண்ணுவாங்க. அவங்க இருதயத்தோட தன்மை எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் அது முடிவு பண்ணுறது. அவங்க ஆப்தல்மாலஜிஸ்ட் டாக்டர் அவங்க பார்த்துட்டு அவங்க நிறுத்த வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சேஃபாக பண்ணிக்கலாம், அவங்க சொல்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதான் நிறுத்த வேணாம்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க எல்லாம் உங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, அவங்களோட இருதயெல்லாம் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. இடது இது தமனி வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்குதுன்னாங்க சார், வேற ஒன்றும் இல்லை சார். எனக்கு எது வீக்கமாக இருக்கு? இடது தமனி சார். தமனி கொஞ்சம் வீக்கமாக இருக்குதுன்னு சிஎம்சியில் தான் பண்ணேன் சார். ஓகே.
ஆன்ஜியோ பண்ணாங்க சார். சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. நீங்கள் அந்த மாத்திரைகள்லாம் லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், நிறுத்தக்கூடாது. பரவாயில்லைங்களா, நாளைக்கு பண்ண போகிறோம் கேட்ராக்ட். உங்கள் கண்டாக்டர் பார்த்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக போகலாம், சர்ஜரி பண்ணலாம். அதான் நீங்கள் இது பிளட் டாக்டர்னு சொன்னீங்களா, அதனால தான் நாங்கள் ரத்த குழாயில் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர். ரத்த குழாய் அடைப்பு, இந்த வேரிகோஸ் வெயின், மித்த உறுப்புகளுக்கு போகிற ரத்த குழாய் பிளாக் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளாக்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் தான் வைத்தியம் பார்க்குறோம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்கள் தான் பார்ப்போம். ரத்த குழாய் அறுவை சிகிச்சை நிபுணர். சார் நாளைக்கு பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க சார். சரிங்க சரிங்க, ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா. அதனால சரி சார். டாக்டர், இப்போ ரத்த குழாய் அடைப்புக்கும் இந்த சர்க்கரை வியாதிக்கும் எதனும் தொடர்பு இருக்குங்களா? ஆமாம், ரொம்ப நிறையவே தொடர்பு இருக்குது. இப்போ ரத்த குழாய் வியாதி காமன் காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வயசாக எல்லாருக்குமே ரத்த குழாய் அடைப்பு ஓரளவுக்கு வரும். சர்க்கரை வியாதி மாதிரி, ப்ரெஷர் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கிறவங்க, புகையில சாப்பிட்றவங்க, இல்லாட்டி சிகரெட் பிடிக்கிறவங்க, சில நேரத்தில் வம்சாவளியாக வரும். இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த அடைப்பு வந்து ரொம்ப மோசமாக, ரொம்ப சிவியரானு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஜாஸ்தியாக வர வாய்ப்புகள் உண்டு. சர்க்கரை வந்து கண்ட்ரோலாக இல்லாமல், அதாவது டயட் அட்வைஸ் எதுவும் ஃபாலோ பண்ணாமல், நம்ம எந்த உடற்பயிற்சி எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாமல், மாத்திரைகள் சரியாக எடுக்காமல், இன்சுலின்லாம் எடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா ரத்த குழாய் அடைப்பு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். யார் எங்கிருந்து? ராயப்பேட்டை வெங்கட் மேடம். வெங்கட் சார், டாக்டர் பேசுங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் அண்ட் மதிய வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்கள் சார். இந்த வெரிகோசிஸ்ன்னு சொல்றாங்களா, அதில் நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, அது ஏன் வருது, அதனோட தீர்வு என்ன, அதுக்கு எதனா ஆப்ரேஷன் உண்டா? வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, காலில் வந்து ரத்தம் தேக்கம், ரொம்ப நேரம் நிற்கிற தொழில் பார்க்குறவங்க, இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி காலில் ரத்த குழாய், அதாவது வெயின் பிளாக், டிவிடின்னு சொல்லுவோம், கெட்ட ரத்த குழாய் பிளாக் அவங்களுக்கு, இல்லை அப்படின்னா சில பேர்னா சில நேரத்தில் குடும்ப வழியாக வரலாம். அது வந்து இந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயின் சொல்கிறீங்களா, ரத்த நாளம், அது கெட்ட ரத்த நாளம், அதில் வந்து கால்லேருந்து ரத்தத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி இருதயத்தை கொண்டு போகும். அதோட வால், அந்த செவர், வெயினோட செவர் வந்து வீக் ஆயிரும். அது வந்து சில நேரத்தில் நமக்கு வம்சாவளியாக வரலாம். சில நேரத்தில் தொடர்ந்து நிற்கிறது, அது ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் போலீஸ், இந்த கண்டக்டர்ஸ், டீச்சர்ஸ், அவங்களுக்குலாம் ரொம்ப காமனாக வருது, ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். நீங்கள் அது மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்குமே அடிக்கடி வர வாய்ப்புகள் உண்டு. அது சர்ஜரி தான் தீர்வா சார்? எல்லாத்துக்கும் கிடையாது, எல்லாத்துக்கும் சர்ஜரி தீர்வு கிடையாது. அது நீங்கள் வெரிகோஸ் வெயின்ஸ், நீங்கள் காலில் உங்களுக்கு என்ன சிம்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால் வீக்கம், காலில் கலர் சேஞ்ச் வரும், அந்த கணுக்கால் பக்கத்தில் கலர் சேஞ்ச் வரலாம், நிறம் மாறலாம், கருப்பு கலரில் ஆகலாம், அரிப்பு இருக்கும், இல்லை சில நேரத்துக்கு அப்படியே கால் வந்து குறைச்சி இழுக்கிற மாதிரி கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரிலாம் வரலாம். ஸோ இது மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வாஸ்குலர் சர்ஜனை பாருங்கள். அதை நாங்கள் மோஸ்ட்லி ஸ்கேன் பண்ண சொல்லுவோம், ஒரு டாப்லர் ஸ்கேன் அப்படின்னு பண்ண சொல்லுவோம். அந்த ஸ்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வெரிகோஸ் வெயினோட அளவு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். எல்லா கேஸுக்கும் ஆப்ரேஷன் கிடையாது. நிறைய கேஸஸ்க்கு வந்து ஸ்டாக்கிங்னு சொல்லுவோம், கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம், அது போட்டு மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் இயல்பாக நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். அப்படின்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது தப்பு. வேலை பார்க்கும்போது அப்பப்போ பிரேக் எடுத்துக்கணும். உங்கள் ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ அப்பப்போ நடந்துடணும். இல்லத்தரசிகள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் அப்பப்போ பகல் டைமில் கொஞ்சம் ஒரு இடைவேளை விட்டு ஒரு 3 hours ஒருத்தர 4 hours ஒருத்தர படுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் தூக்கி வச்சுக்கிறது நல்லது. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்லேந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30க்கு சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 3:21. வணக்கம்.
வணக்கம். ஹலோ. இனிப்புல இருக்கீங்க. சொல்லுங்க மேடம். நான் தான் சொல்லுங்க. ஆமா ஆமா, மாதர் பார்க்க முடியாது. பேசுங்க சார். ஐயா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். என்னுடைய மிஸ்ஸஸுக்கு 69 இயர்ஸ் ஆகுது. She is already cancer patient. 35 years தான். இப்போ வந்து என்னன்னா, இப்போ காலையில எழுதுக்கு போது கால் கூசுதுங்களா? ஓகே. அதை எழுந்து நடக்கிறதுக்கு லேட் ஆகும். அது என்ன பண்ண, தரையில வந்து டொமால்னு பாதத்தில் தட்டின்னு கிடக்குறான். தட்டி கொஞ்ச நேரம் இது பண்ணா சொன்னா அது மாதிரி தட்டாத, ஏதாவது நரம்பு இதாச்சுன்னா பேஜாராகும்னா. அதான் இப்போ அது ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் ரிமோடு, யூட்ரஸ் ரிமோடு, எவ்ரிதிங் ரிமோடு. ஓகே. இப்போ ரேடியேஷன் கூட கொடுத்தாங்க. அவங்க 1990லேருந்து இது வரைக்கும் 35 இயர்ஸா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு. கேன்சர் இன்ஸ்டியூட் தான். கீமோதெரபி கொடுத்தாங்களா? எல்லாம் ஏமோ குத்து எல்லாம் பண்ணி ரேடியேஷன் வச்சு, ரேடியேஷன் 30 நாள். சுகர் உண்டுங்களா? டயபெட்டிஸ் உண்டா? இருக்கு. பட் இது நாமினல் தான் இருக்கு. இது ஹார்ட் பேஷண்ட் ஆல்சோ. எவ்வளோ வருஷம் டயபெட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு? ஒரு 12-13 வருஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடி இல்லாத இருந்தது, அப்புறம் இருக்கு. ஓகே. இப்போ ஏன்னா அவங்க 30 வயசா ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. அப்பப்போ போய் காமிச்சிட்டு வருது. எவ்ரி 3 months டேக்கிங்க. அதனாலதான் இப்போ வந்து அந்த முட்டில அதாவது ரத்த பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால தானே அதை கூசுறது. இல்லை, அது செக் பண்ணணும். தொட்டு பார்த்து நாடி துடிப்புலாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அந்த மாதிரி வேஸ்குலர் டாக்டர் யாராவது பாருங்கள். இல்லை, மற்ற காரணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் டயபெட்டிஸ் இருந்துச்சு, சுகர் இருந்துச்சுன்னா நரம்பு தளர்ச்சி மாதிரி வரும், நியூரோபதின்னு சொல்லுவோம். அதை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரெண்டாவது அந்த கீமோதெரபி கொடுத்தாங்களே கேன்சருக்கு, அதோட சைடு எஃபெக்ட் கூட இந்த மாதிரி கை காலில் வந்து ஊசி குத்துற மாதிரி இல்லை மாதிரி மனத்து போகிறது நமத்து போகிறதெல்லாம் வரலாம். அதான் அந்த மாதிரி அந்த கூசுறதா யூஸ் குத்துற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் பிசியோதெரபி மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொன்னதாடா அவங்க. இல்லை நீங்கள் அது ஓகே தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது தான். அது நியூரோபதி தானா இல்லாட்டி ரத்த குழாய் அடைப்பு தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது தான். பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு அந்த கேன்சர் இதனால கொஞ்சம் அப்படி ப்ராப்ளம் இருக்கும், அதை மாத்திரை சாப்பிடுங்கன்னு ஒரு 2-3 மாத்திரை கொடுக்காங்க. அது மாத்திரை போடும்போது சில டைம்ல நல்லா தான் இருக்கு, சில டைம்ல இட் வில் பி ஹேப்பன். ஆமா, அது கியூர் பண்றது கஷ்டம். கால் அடிபடாம செக் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ராப்பரான செருப்பு, எம்சிஆர் செருப்புலாம் போட சொல்லிக்கோங்க. ஏஜ் வேற ஆயிடுச்சுல, நேர்லி 70. அதனால நானே சொல்லிருக்கேன், நம்ம நடமாட்டம் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு. நானே சரி சரி, ஓகே ஓகே சார், தேங்க்யூ. நன்றி சார். அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில் அமர் பேசுறேன். பேசுங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஐயா வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ ரிலேஷன் ஒருத்தர் தம்பி முறை, ஓகே, 27 வயசு தான் ஆகுது அவருக்கு. அவர் பாத்தீங்கன்னா போன மந்த் பாத்துட்டீங்கன்னா ஒரு கை கால் வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு சார் அவருக்கு. அது வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. 3 இன்ஜெக்ஷன் போட்டு 1 வீக்ல ரெக்கவர் ஆயிட்டா போல, சூப்பர் ஆயிட்டாரு. அது எதால வந்தது ஒன்னும் புரியல. கேட்டா பிபி இருக்குதுன்றாங்க. அதனால அது மாதிரி வருமா சார்? அது பிபினால கட்டாயமா வரலாம். என்ன அவருக்கு வேற ஏதாவது பழக்கம் உண்டுங்களா? ஸ்மோக்கிங் அப்படிலாம் உண்டா? இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் அதுவும் ஒரு காரணம் தான். ரத்தத்தில் ஏதாவது உரையிற தன்மை ஜாஸ்தியா இருக்கலாம். அதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. சின்ன வயசுல ஸ்ட்ரோக் வரது கொஞ்சம் அபூர்வம் தான், கொஞ்சம் காமன் கிடையாது. அத சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இனிமே இந்த மாத்திரை அதெல்லாம் எடுத்துக்குப்பா, இந்த கெட்ட பழக்கெல்லாம் விட்டுடு, இனிமே நீ நல்லா ஆயிடுவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சொல்லுங்க அவங்கள்ட்ட. பண்ணாங்க திரும்ப ஸ்மோக்லாம் பண்ணாங்கன்னா கஷ்டம் தான். ஓகே ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். ஓகே, இணைப்பில் வந்தாங்க, போயிட்டாங்க. இப்போ நம்ம அந்த சர்க்கரை வியாதிக்கும் ரத்த குழாய் அடைப்புக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கான்னு கேட்டிருந்தோம். பாதி பேசுகிறப்பே சரி இன்னொரு நேர் வந்திருக்காங்க, கேட்டுருவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம் டாக்டர், பேசுங்க சார். வணக்கம் மேம். வணக்கம் சார். சொல்லுங்க ஐயா. வணக்கம். நான் சித்தமலை ராஜமாணியம் பேசுகிறேன் சார். சார் இந்த இப்போ மூளையில் ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும் ஓரளவுக்கு உயிரை காப்பாற்ற முடியும் சார்? அது கிடையாது. புரியல, திரும்ப சொல்லுங்க. மூளையில் இந்த இப்போ மூளையில் கட்டி இருந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆமாம். அந்த டைம்ல வந்து ஒரு சிலர் காப்பாற்ற முடியல சார். இப்போ ஒரு ரிலேஷன் ஒருத்தர் ஆயிட்டாங்க ஜிஎஸ்சியில். அதனால கேட்க ஏன் அந்த மாதிரி ஆகுது? என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க மூளையில்? கட்டி இருந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க சார் மூளையில். ஆமாம், மூளையை ஜென்ரலாக நியூரோ சர்ஜரின்னு சொல்கிறதுல அது மித்ததோட பார்க்கும்போது கொஞ்சம் முக்கியமான உறுப்புல மூளை. ஆமாம் சார். ஆமாம், அது ரத்த குழாய் வீக்கத்தினால வந்து கட்டியா இல்லாட்டி மித்த கட்டியா எனக்கு தெரியல.
அப்படிதான் சார் ரத்த கோயில் வந்தது. ரத்த குழாய் கட்டினா அது அது வெடிச்சிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது ஆக்சுவலாக. அப்படியா சார்? ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டமான ஆப்ரேஷன் தான். சரி. ஆமாம், அதுக்கு ஆக்சுவலாக நியூராலஜிஸ்ட் அவங்க பார்ப்பாங்க, நியூரோ சர்ஜன் பார்ப்பாங்க, அவங்க தான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்துருப்பாங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கண்டிஷன் கொஞ்சம் மோசமான கண்டிஷன் தான். சரி சார். சரி. ஓகே சார், நன்றி சார். நன்றி. நன்றிங்க. வணக்கம். வணக்கம். நம்ம பேசுறது நமக்கு எக்கோ வருது இல்லைங்க டாக்டர்? சரி, நம்ம கட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இந்த கொஸ்டினை முடிச்சிடலாம் டாக்டர். ஆமாம், இந்த சர்க்கரை நோய்க்கும் நம்ம இந்த ரத்த குழாய் அடைப்புக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிருந்தோம். ஆமாம், நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம் சர்க்கரை தான். அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், சுகர் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கிறது. அதனால ரத்த குழாய் வந்து கால்லையோ கையில் இல்லைன்னா மூளைக்கு போகிற ரத்த குழாய் எந்த உறுப்புலையும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் சுகர் கண்ட்ரோல், டாக்டர் பரிந்துரை அட்வைஸ் படி இன்சுலினோ மாத்திரையோ அவங்க கொடுத்துருக்க டயட் பிளான் எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சுகர் பேஷண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேறு தொந்தரவு இல்லைன்னா டெய்லி ஒரு 1/2 hour to 45 minutes நல்லா ப்ரிஸ்காக, அதாவது ஜாகிங்லாம் பண்ணோன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வேகமாக 30-45 நிமிஷம் டெய்லி நடக்கிறது, ஒரு பார்க்லேயோ அது மாதிரி சமமான இடத்துல நடக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை கண்ட்ரோல் பண்ணாமல் விடுறது தான் இந்த ரத்த குழாய் அடைப்பட எல்லா காம்ப்ளிகேஷனும் உண்டு பண்ணுறது. ஓகே டாக்டர், இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேசுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. பேசுகிறேன் சார். வணக்கம் சார். ஐயா சொல்லுங்கள். வணக்கம். எங்கள் வயசுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, தைராய்டு எல்லாமே இருக்கு. அப்புறம் ஹார்ட்ல ஓட்டம் இருக்கு. ஆப்ரேஷன் பண்ண சொன்ன பண்ணல. அந்த மாத்திரையை கண்டினியூ பண்றோம். அவன் என்ன இன்னொன்று வந்து மார்புகளை இது சொல்லுவாங்கல்ல, கட்டி இதுல சின்ன கடை இது மாதிரி இருந்துச்சு சார். அது ஸ்கேன்ல போய் செக் பண்ணோம். மாத்திரை தான் கொடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன்ல பார்த்தா நீர்த்து கட்டின்னுறாங்க. அதனால என்ன ப்ராப்ளம் இருக்குமா? நீர் கட்டின்ட்டு பயோப்சி பண்ணாங்களா, வெறும் ஸ்கேன் மட்டும் தான் பண்ணாங்களா? ஸ்கேன் மட்டும் தான் சார், பயோஸ்கேன்லாம் பண்ணல சார். அப்போ ஸ்கேனில் பார்த்துட்டு ஸ்கேனில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா பயோப்சி பண்ணியிருப்பாங்க. ஸ்கேன்லேயே வந்து பயம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் இதை வந்து சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார், எல்லாமே தெரியும். இல்லை இதான், இது வந்து பார்த்த டாக்டரோட ஜட்ஜ்மெண்ட், அவங்களோட முடிவு தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபோனில் கேட்குறதோட அவங்க பார்த்து நோயாளியை தொட்டு பார்த்து எக்ஸாமின் பண்ணியிருப்பாங்களே, அதுக்கப்புறம் தான் ஸ்கேன் எழுதி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸ்கேன் பார்த்துட்டு அதில் நிறைய வகைகள் உண்டு, என்ன மாதிரி கட்டின்ட்டு. சில கட்டிக்கு வந்து பயோப்சி கட்டாயம் பண்ணியாகணும், சில கட்டிக்கு பயோப்சி தேவையில்லை. ஸோ அதை மாதிரி பார்த்து முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அப்பப்போ வலிக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் போனோம். அது இல்லாத ஸ்கேன்லேயே ஃபுல் செக்அப் ஒரு வாட்டி பண்ணோம் எல்லாத்துக்கும். சரி. செக்அப் பண்ணும்போது 1000 கொடுத்து இது பண்ணும்போது அதையும் காமிச்சோம். காமிச்சு அவங்க சொல்ல நீர் கட்டி மாதிரி இருந்தாங்க. அதனால் திருப்பி 2 தடவை ஸ்கேன் எடுத்தாங்க சார். ஒருத்தர் என்ன சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீர் கட்டின்ட்டாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக்அப் வரணும். ஆமாம், அப்படி தான் இருக்கணும் அப்படின்றாங்க சார். இப்போ 3 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் வலி இப்போ இல்லைன்றாங்க. இருந்தாலும் அது எப்படி பார்க்கணுமா சார்? ஆமாம், செக்அப் வர சொல்லியிருக்காங்களே, திரும்ப இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அவங்க. மாத்திரை மருந்து எதுவும் கொடுக்கல சார்? இல்லை, எல்லா கட்டி அதான் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு எல்லாமே நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியாது. பட் அதான் 3 மாதம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்கன்னா திரும்ப அவங்கள பார்த்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது தான். ஆனால் டாக்டர் வந்து இப்போ ஒருத்தர் பார்க்குறேன், இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அடுத்த இன்னும் வேற ஆள் பாரு, அவங்க திடீர்னு ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்து. அதான் ஒரே டிபார்ட்மெண்ட் தாங்க, ஒரே டிபார்ட்மெண்ட் ஒரே யூனிட் தான் பார்ப்பாங்க. நோட் போட்டு கொடுத்துருக்காங்களே, வெள்ளிக்கிழமை தான் வர சொல்லுவாங்க. ஆமாம், அது ஒரே யூனிட் தான், ஒரே டாக்டருக்கு தலைமையில் தான் அது செயல்படும். அதனால் தைரியமாக நீங்கள் காமிச்சிக்கலாம். அப்படிங்களா? ஆமாம். சரி, இப்போ டேப்லெட் எடுத்து கொடுக்க மாட்டாங்களா? அவங்க அதை சொல்கிறேன்ல, அது அவங்க அந்த டாக்டர் நேராக பார்த்து முடிவு பண்ணுறது தான் கரெக்ட். நீங்கள் ஃபோனில் வச்சு சொல்கிற மாதிரி நான் டயக்னோஸ் பண்ணுறது கஷ்டம் இல்லை. சரி சார், அப்போ டாக்டரை போய் பார்க்க கட்டாயம் பாருங்கள். சரி சார், ஓகே, நன்றி சார். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த நேயர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர் சார் வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்கள் சார். என் பேர் ராஜகோபால், வயது 86. சொல்லுங்க.
போன டிசம்பர்ல எனக்கு ஒரு இது பண்ணாங்க சார், அதாவது ஸ்டென்ட் வச்சாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, 3 அடப்பு இருக்கு, ஒரு அடப்புக்கு ஸ்டென்ட் வச்சுட்டோம், அதை இது எடுத்துரும், அது இன்னொரு அடப்பை மருந்திலேயே கரைச்சுடலாம், இன்னொரு அடப்பு நேரவா இருக்கிறதுனால 2வது ஸ்டென்ட் வைக்க முடியலங்கிறாங்க. ஆமாம், இது நீங்கள் சொல்கிறது இருதயம் இருதயம் இல்லை? ஆனால் எனக்கு வந்து மூச்சு வந்து ரொம்ப இறைக்கிறது சார். ஸ்டென்ட் ஹார்ட்டுக்கு இருதயம் தானே சொல்கிறீங்க? ஹார்ட்டுக்கு தானே சொல்கிறீங்க? ஹார்ட்டு சார். அதான் இது வந்து கார்டியாலஜிஸ்ட் பார்க்குறதுங்க ஐயா, இருதய டாக்டர் பார்க்குறது. நாங்கள் வந்து ரத்த குழாய், இருதயம் தவிர்த்து மித்த ரத்த குழாயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அதில் ஆப்ரேஷன் பண்ண அதுக்கு ஸ்டென்ட் வைக்கிற டாக்டர் இருதயம். ஆமாம், நீங்கள் வந்து கார்டியாலஜிஸ்ட் பார்க்குறீங்க, அவங்க சொல்கிறது தான், அவங்க சொல்கிறபடியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது அவங்களோட ஃபீல்டு, இது அவங்களோட பிரிவு. சரி சார், இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த எல்லாரும் வந்து உப்பு நார்மலாக இருக்குது, நான் வந்து உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லி உப்பு கேட்டுட்டே இருக்கேன். அந்த மாதிரி உப்பு கேட்டு சாப்பிடலாமா? அது சொல்றதுக்கு உங்களோட சொல்லுங்க. அவங்களோட நானும் ஒத்து போகணுமான்னு தெரியல சார். உங்களுக்கு மித்தெல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க, அதாவது உடம்புல உப்பு சத்து கிரியாட்டினின்லாம் எவ்வளோ இருக்குது, உங்களோட சிறுநீரக சைஸ் எவ்வளோ இருக்கு எல்லாம் பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. எனக்கு யூஸ்வலாகவே எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் என்னன்னா, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து பழக்கமாயிடுச்சு. மற்றவங்களாம் நார்மல்ங்கிறது, நான் கொஞ்சம் உப்பு கேட்கறது டாக்டர் சொல்றாங்க உப்பு கம்மி பண்ணிக்கங்க. எங்க டாக்டரையும் கேட்டேன், உங்க பிபிலாம் கரெக்டாக இருக்கா போங்க அப்படிங்கிறாரு. பிளட் ப்ரெஷர் பிபிலாம் கரெக்டாக இருக்கா? ப்ரெஷர் நார்மலாக தான் சார் இருக்கு எனக்கு. உங்கள் வயசு கருதி கம்மி பண்ணிக்கிறது நல்லது தான். சரிங்க சார், நல்லது தான், கம்மி பண்ணி சாப்பிட்றது நல்லது தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். ஹலோ. வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம் மேடம், நான் சசிகலா பேசுறேன். பேசுங்க டாக்டர்கிட்ட. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. சார், எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலையில புண்ணு இருந்துச்சு சார். அது வந்து முடிய வந்து கட் பண்ணும் போது, மொட்டை அடிக்கும் போது தலையில அந்த, அதாவது வந்து பின்னாடி பக்கம் கீழே கழுத்துக்கு மேல கொஞ்சம் தலையில கத்தி பட்டுருச்சு. அவங்க வந்து அந்த பிளட்டா நிறைய வந்தது சார். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஆனா இப்ப வந்து எனக்கு அந்த ரத்தம் வந்த இடத்துல இருந்து கீழே கழுத்துல அப்படியே ரொம்ப அடிக்கடி வலி வருது சார். அது எதனால சார்? ரொம்ப ஆழமான அடிங்களா? ஆழமான அடிக்கல சார், லைட்டா பட்டிருக்கு சார். என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு வந்து 51 சார். அதனாலலாம் வராதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தாம்மா. உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துச்சு அப்படின்னா கழுத்து எக்ஸ்ரே வேணால் எடுத்து பாருங்கள், பிபி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படிங்களா சார்? பிபி எனக்கு இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் நான் பார்க்கல சார். அதுக்கப்புறம் திரும்ப செக் பண்ணுங்கள். ரொம்ப கழுத்தை திருப்புறது, கழுத்து ரொம்ப விரப்பாக இருக்குது, ஸ்டிஃபாக இருக்குது, அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கழுத்தை எக்ஸ்ரே எடுத்து அந்த ரத்தம் அந்த பிளட் வந்த இடத்துல அந்த கழுத்தாண்ட அந்த அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா அப்படியே அந்த இடத்துல வீக்கம் வருது சார். அது பார்க்கணுமா? நம்ம நேராக தொட்டு பார்த்தாதாம்மா தெரியும் அது. ஆமாம், எலும்புல தொந்தரவா அநேகமாக அடிபட்டதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்குலாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆமாம், நீங்கள் வேணால் ஒரு ஜெனரல் சர்ஜன் சொல்லுவாங்களே, பொது அறுவை சிகிச்சை நிபுணர், ஆமாம், அவங்கள வேணால் போய் பாருங்கள். அவங்க தொட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எல்லாம் எடுத்து பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க. சரியா? இது ரத்த குழாய் பிரச்சனை கிடையாது, பயப்படாதீங்க. சரி சார், தேங்க்யூ. சரி, நன்றிங்க. வணக்கம். ஹலோ. இணைப்பில் இருக்கீங்க சார், பேசுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா சொல்லுங்க. வணக்கம். மணலி மாறன். சொல்லுங்க. மாறன் சார். ஆமாம் மேடம், இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹார்ட்டில் வந்து அடைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போனால் ஒரு ஊசி ஒன்று போடுறாங்க தற்சமயத்துக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா 30-40 ஆயிரம் கிட்ட சொல்கிறாங்க. அதை போட்டுறது அது உள்ளே இருக்கிற அடைப்புக்காகவா, இல்லைன்னா அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரத்த குழாய் போகுதுங்களே அதனுடைய பாதிப்புகளை கண்டுபிடிச்சி அதுக்காக போடுற ஊசியா? ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்படி மித்த உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் தேவைப்படுதோ அதே மாதிரி இருதயத்துக்குமே ரத்த ஓட்டம் தேவைப்படும். ஸோ ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறது வந்து அந்த இருதயத்துக்கு ரத்தம் கொடுக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் பிளாக் ஆனால் தான் அப்படி ஹார்ட் அட்டாக்குன்னு நமக்கு தெரியுது. நெஞ்சு வலி,
மயக்கம் போட்டு விழுகிறது அதனால தான். ஸோ அந்த மாதிரி ரத்த குழாயில் ரத்தம் உடஞ்சி போச்சு அப்படின்னா அந்த காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அது பேர் த்ராம்போலைசிஸ்ன்ட்டு. அது வந்து உயிரை காப்பாற்றுற ஒரு முக்கியமான இன்ஜெக்ஷன். அது அந்த டைமுக்குள்ளே போயிட்டோம்னா அது போட்டிங்கன்னா அந்த கிளாட்லாம் கரைஞ்சிரும் உடனே. அதனால தான் அந்த இன்ஜெக்ஷன் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது போட்டுட்டு ஆமாம். இதே மாதிரி மித்த ரத்த குழாய் உடம்புல மித்த ரத்த குழாயிலையும் அடைப்பு வந்துச்சு அப்படின்னா அதே இன்ஜெக்ஷனை நாங்கள் வேஸ்குலர் டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ரத்த குழாய் வந்து ரத்த குழாய் பிளாக்கை கரைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இது எப்படின்னா டைரெக்டாக அந்த ரத்த குழாயிலே ஓட்ட போட்டு ஒரு சின்ன கெத்திட்டர் மாதிரி ஒரு டியூப் மாதிரி உள்ளே போட்டு எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சரிங்க. நன்றி சார். சார் இப்போது நான் கேட்குறேன், இப்போ நார்மலாக நம்ம பிளட் சர்க்குலேஷன் போயிட்டுருக்கு, எதனால் சார் வந்து அடைப்பு ஏற்படுது? ஆமாம், அது வந்து எப்படி ஆரம்பம் ஆகுதுன்னா அந்த ஏஜ் ஆக சொன்ன ரத்த குழாயோட இந்த கேலிபர் அந்த தடிமன் வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்கும். ஓஹோ. அது பேர் பிளாக்குன்னு சொல்லுவோம். அது கொலஸ்ட்ரால், கால்சியம் எல்லாமே இருக்கும். ஒரு கட்டத்தில் உடஞ்சிரும். டப்புன்னு உடஞ்ச பிறகு அந்த இடத்துல ஃபுல்லாகவே ரத்தம் வந்து கிளாட் ஆயிரும், உடஞ்சி போயிடும். அதனால தான் திடீர் எப்படி ஹார்ட்டில் வந்து ரத்தம் உடஞ்சி போச்சுன்னா ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம்ல, அது போல் அதே மாதிரி காலில் வந்து அது மாதிரி சிவியராக ரொம்ப வலி வந்து கால் வராமல் கூட போகலாம். இது வந்து காலுக்கு வந்து வந்த ஒரு அட்டாக் மாதிரி. இதே மாதிரி மூளைக்கு போச்சுன்னா தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து நம்ம உடனே நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். கால் வந்து நல்ல அந்த கால் வரல, கால் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, வலி தாங்க முடியல, உணர்ச்சி கம்மியாகுது அப்படின்னா காலுக்கு ரத்த குழாய் வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சமயத்தில் உடனே நீங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டு வேஸ்குலர் சர்ஜன் டாக்டர். எதனால் சார் அந்த மாதிரி வருது? அந்த ரத்த குழாய் அந்த பிளாக் வந்து ஓரளவுக்கு தான் பெருசாகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் தின்னாயிட்டு உடஞ்சிரும். இல்லை இது ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையா? அதான் சொல்கிறேன், சர்க்கரை இம்பார்ட்டன்ட் காரணம், சில பேருக்கு கொலஸ்ட்ரால் அது ஒரு காரணம், பிபி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, ஸ்மோக்கிங், எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல், அதாவது ஒரே மாதிரி டெஸ்க் ஜாபில் இருக்கவங்களாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல், உடற்பயிற்சி எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கிறது ஒரு காரணம் தான். ஒபிசிட்டின்னு சொல்லுவோம்ல, உடல் பருமன், அது ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ். அது கூட ஆமாம், எல்லாமே ரத்த குழாய் வியாதிக்கு காமன் காரணங்கள் தான். இதுதான் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர காரணங்களும் ஸ்ட்ரோக்குக்கு வர காரணங்களும் இது மாதிரி ரத்த குழாய் வியாதிக்கு வரக்கூடிய காரணங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ. ஓகே, இணைப்பில் இருக்காங்க டாக்டர், பட் எதுவும் பேசல அவங்க. சரி, ஓகே, நம்ம இந்த ரத்த குழாய் அடைப்பு ஓகே வந்துட்டாங்க, கேட்டுடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. ஒரு நிமிஷம், நான் டிவி ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கீங்களா மேடம்? நான் நல்லா இருக்கேன் சார். டாக்டர்கிட்ட பேசலாமா? பேசலாம் மேடம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, தேங்க்யூ. சொல்லுங்க டாக்டர். வயிறு சம்பந்தமான கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கலாமா டாக்டர்? கேளுங்க சார். இந்த தொப்பையெல்லாம் உள்ளதுல சார். ஆமாம். அது வந்து எதனால உள்ளது, குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சூப்பராக கேட்குறாரு சம்மன். சரி, ஓகே, அவங்க டாக்டர் சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் மேல்ஸ் இது காமனாக ஆம்பளைங்களுக்கு ரொம்ப காமனாக ப்ராப்ளம் இது. ஆமாம், இது மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம பண்ணுற எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம்ல, அதாவது பண்ணுற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை. சாப்பிட்ற அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு ஏற்றாப்புல அந்த உடல் வந்து அந்த சாப்பிட்ற எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டாக டெபாசிட் ஆகிடுது, அதாவது படிஞ்சிருது. அது நம்ம டயட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்ன மாதிரி அளவுலாம் தானியங்கள்லாம் மாறி போச்சு. மில்லட்ஸ்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஃபுல்லாக ரைஸ் அது மாதிரி. அது இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், ஸ்வீட்ஸ் ஜாஸ்தியாக, ரொம்ப ஃப்ரைட் ஃபுட், இது மாதிரி நிறையா சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் கேடு தான். இது வருஷக்கணக்காக இப்படியே இருக்கும்போது அதுக்கேற்ற உடற்பயிற்சியும் இல்லாமல் இருக்கும்போது
இந்த எல்லாமே எக்ஸ்ட்ராவாக டெபாசிட் ஆகி நம்ம சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்கிறது வயிறை சுற்றி ஃபுல் ஃபேட்டாக டெபாசிட் ஆகிடுது. இதோட மெயின் பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கிறவங்களுக்கு இருதய பிரச்சனை, இரத்த குழாய் பிரச்சனை, ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் இது மாதிரிலாம் நிறையா வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ், வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடற்பயிற்சின்னு சொல்கிறது சிம்பிளாக சொல்கிறதுனா நல்லா பிரிஸ்காக வேகமாக நடக்கணும். டெய்லி இதுக்குன்னு டைம் ஒதுக்கி ஒரு 30-45 நிமிஷம் டெய்லி நடக்க முயற்சி பண்ணணும். ஓகே டாக்டர். நன்றிங்க. காலையில இருந்து சுடு தண்ணி குடிச்சா கூட உடம்பு குறையும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். டாக்டர் முடிய சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, இணைப்பில் வராங்க. அவங்க கொஸ்டின் கேட்குறப்ப கட் ஆயிடுறாங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து? ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஆஹா, நான் என்னமோ பேசிட்டு தான் இருக்கேன். சரிங்க டாக்டர், நம்ம நேரம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. நம்ம வந்து இப்போ அந்த இரத்த குழாய் அடைப்புன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்க டாக்டர்? இரத்த குழாய் அடைப்புக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு உறுப்பை பொறுத்து. பட் ரொம்ப ஏன்னா காமனாக சொல்ல போகணுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணிகிட்ருப்போம். பைபாஸ் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு எப்படி இருதயத்தில் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோமோ அதே மாதிரி இரத்த குழாய் அடைப்பு வந்து காலுக்கு, கைக்கு, ஈவன் வயிற்றுக்கு கூட அடைப்பட்ட இரத்த குழாயை தாண்டி பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியும். இப்போ வந்து பைபாஸ் சர்ஜரி இல்லாமல் எப்படி இருதயத்துக்கு வந்து ஏஞ்சியோபிளாஸ்டி பலூன் போட்டு அடைப்பை ஓப்பன் பண்ணுறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இரத்த குழாய் வந்து கால்லையோ, கையிலையோ, வயிறுலையோ இல்லை மூளைக்கு போகிற இரத்த குழாய் கூட வாஸ்குலர் சர்ஜன்ஸால் அது இரத்த குழாய் வந்து பலூன் வச்சு ஓப்பன் பண்ண முடியும். அப்போலாம் வந்து ஹார்ட்ல ஆப்ரேஷன்னா எழுந்துக்கவே மாட்டாங்க, கிட்ட போக முடியாது. இப்போலாம் ஆன்ஜியோ இல்லைங்க டாக்டர்? ஆமாம், ஆப்ரேஷன் மூலம் பண்ணுறது வந்து இப்போ எல்லா கேஸும் எல்லாருக்கும் முடியாது. பட் நிறைய ஒரு 50-60% மேலே இரத்த குழாய் வியாதி வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் பலூன் மட்டும் போட்டு ஓப்பன் பண்ணி விடலாம். ஏஞ்சியோபிளாஸ்டி இல்லை தேவைப்பட்ட ஸ்டென்ட் உள்ள வச்சுட்டு ஆப்ரேஷனை டோட்டலாக நம்ம தவிர்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், சில நேரத்தில் ஆப்ரேஷன் தான் தீர்வு. அதை நாங்கள் பார்த்துட்டு இப்போ பேஷண்ட்டோட கண்டிஷன், அவங்களோட நிலைமை எப்படி, என்ன மாதிரி அடைப்பு இருக்குது அதை பார்த்து முடிவு பண்ணுறது தான். ஓகே ஓகே டாக்டர். இப்போ அதே மாதிரி இரத்த குழாய்க்கும் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி வேரிகோஸ் வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஓப்பன் சர்ஜரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது 2 இடத்துலையும் இடுப்பு பக்கத்தில் திறந்து ஆப்ரேஷன் பண்ணி பண்ணுற மாதிரி. இப்போ அதுவும் இல்லாமல் லேசர் இருக்குது. லேசர்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிட்டு அடுத்த நாளே வீட்டுக்கு போயிடலாம். வலி இருக்காது, சீக்கிரம் வேலைக்கு போயிடலாம். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா நரம்புகள் இருக்கும்போது இன்ஜெக்ஷன்ஸ் கூட போடலாம். ஆமாம், அது உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும்னு அமைகிறது வந்து ஒரு வாஸ்குலர் சர்ஜனால் தான் முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி வாஸ்குலர் சர்ஜனால் ஆப்ரேஷன் பண்ண முடியும், ஏஞ்சியோபிளாஸ்டியும் பண்ண முடியும், ஸ்டென்ட்டும் வைக்க முடியும். அதனால் இரத்த குழாய் அடைப்புக்கு வந்து கரெக்டாக அவங்கள பார்த்து என்ன மாதிரி வியாதி வச்சுருக்கீங்க, அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அதை முடிவு பண்ணுறதுக்கு வந்து ஒரு இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் சிறந்த மருத்துவர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், யாரு ரேகா மேடமா? இல்ல, மகேஸ்வரி. மகேஸ்வரி, வணக்கம் மகேஸ்வரி மேடம். வணக்கம் வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டாக்டர் பேசலீங்களா? டாக்டர் சார் இருக்காங்களா? வந்துட்டாங்களா? அம்மா சொல்லுங்கம்மா, இருக்கிறேன். வணக்கம். இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். நான் கதிராமங்கலத்துல சுவாமிநாதன் பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. இந்த மாநிலத்துல பேச ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. இந்த தெரிஞ்சவங்க சார் ஒருத்தவங்க டாக்டர் ஹார்ட் அட்டாக் போனாங்க. அவங்கள வந்து ஒரு டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்கியோ பண்ணணும்னு போனாங்க. ஆர்கியோ பண்ணணும்னா அந்த ரத்தம் குறைவா இருக்கிறதுனால ஆர்கியோ பண்றதா என்ன அந்த ரத்தம் குறைய சுத்தம் பண்றதுக்கு ஆர்கியோ பண்றது சார்? இல்லை, ஏஞ்சோ வந்து இருதயத்துக்கு ஏஞ்சோ சொன்னாங்களா? ஆமாம் சார், ஆமாம். உங்கள் கேள்வி என்ன? இந்த ஆர்கியோ பண்றாங்களே அது என்னத்துக்கு சார் பண்றாங்க? அதாங்க, இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய்கள் வந்து அடைபட்டு போச்சு அப்படின்னா அந்த அடைப்பை எடுத்து விடணும்ல. இருதயத்துக்கு ரத்தம் கரெக்டாக சீராக போகணும்ல. அதுக்காக தொடையில் வந்து ஊசி போட்டு அந்த எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அந்த அடைப்பை வந்து விரிவுபடுத்தி விடுவாங்க பலூன் போட்டு. இதை வந்து இவங்க பண்ணுவாங்க, கார்டியாலஜி டாக்டர் பண்ணுவாங்க. சரி சார். கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்களா, இருதய டாக்டர், அவங்க பண்ணுறாங்க.
அதான் சார் திரும்பி போயிட்டு அவங்க திரும்பி அதுக்கு போகணும்னு சொன்னோன்னா நினைச்சாங்க நாளாலாம் அவங்க இறந்துட்டாங்க. ஓஹோ ஐயோ ஓகே. அதனால இது ஆர்கியூ டாக்டர் சொன்னா ஆர்கியூ பண்ணா உடனே செஞ்சிடணுமா என்ன? ஆமாம் ஆமாம், அவங்க ஏஞ்சோ சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அடைப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது மாதிரி தான் கணக்கு. அதனால் நீங்கள் அவங்க சொல்கிறத அட்வைஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது தான். அதுதான் சொல்லுறது அவங்க கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டாங்க, அவங்க பயந்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்க பயந்துட்டாங்க, ஆர்கியூ ஒன்றும் போட்டு இது பண்ணவங்கன்னு பயந்துட்டாங்க. பயப்பட இறந்துட்டாங்க. பயப்படாமல் இருக்கலாம். ஏன்னா ஏஞ்சியோபிளாஸ்டி வந்து ஒரு சின்ன ஊசி போட்டு பண்ணுறது தான். அறுவை சிகிச்சையை பார்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா இருதயத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா ரிஸ்க் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஓப்பன் ஆப்ரேஷனோட ஏஞ்சியோபிளாஸ்டி ரிஸ்க் கொஞ்சம் கம்மி தான். சரியா? கம்மி தான். அது கொஞ்சம் டயாலிசிஸ் அது வேறு தானே சார்? இல்லை, டயாலிசிஸ் வந்து கிட்னி பிரச்சனைக்காக பண்ணுறது, அது வேறு. ஓ அது வேற. அது வேற. இவங்க இந்த ஆரோக்கியம் பண்றதுக்கு போகாமங்கிறதுனால பயந்துகிட்டே யோசனை பண்ணிட்டு போகாம இருந்தாங்கல்ல, அவங்க இறந்துட்டாங்க. சரி, எனக்கு ஒரு இப்ப நீங்க இந்த சென்னையில இந்த நெய்ஜி போட்டோம்னா என்ன கேட்டோம்னா சரி ஒரு வார்த்தை ரத்தத்தை சம்பந்தம் அப்படின்ட்டு ஒரு நன்றிங்க சார். ரொம்ப நன்றி மகேஸ்வரி. டாக்டர், இப்போ நம்ம நிறைய பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போ எங்க நேயர்களுக்கும் சரி நோயாளிகளுக்கும் சரி நீங்க என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறீங்க டாக்டர்? அட்வைஸ்ன்னு சொல்கிறது வந்து ரத்த குழாய் வியாதி வந்து எல்லா வியாதியும் அப்படி தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். வருமுன் காப்பம் தான். அதனால் ஆரம்பத்துலேருந்தே ஒன்று நம்ம டயட் ஹேபிட்ஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொன்றும் சாப்பிடும்போது யோசிச்சுட்டு நமக்கு தேவையான முடிவு பண்ணிட்டு சாப்பிட்ணும். அதிகமாக சுகர் சாப்பிட்றது, இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறதுல கேக்ஸ் இல்லை மாதிரி கடையில் பேக்கெட்டில் விற்கிறது, அது மாதிரி ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆமாம், இல்லைன்னா கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரைட் ஃபுட்ஸ் அதுவுமே அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வேணும். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நல்லா ஒரு அடி விளாடுவோம், போக அது எல்லாம் அப்படியே ஃபுல்லாக கம்மியாக போயிடும். அப்புறம் மிடில் ஏஜ் வரும்போது 40 வயசுக்கு மேலே ஒரு வியாதியாக வர ஆரம்பிக்குது. ரொம்ப டிசிப்ளின்டாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடற்பயிற்சி டெய்லி பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ எப்போ வீட்டு வேலை வந்து உடற்பயிற்சிக்கு சமமாக ஆகாது. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்களுக்கு ஒரு காமனாக யோசிக்கிறது அப்படின்னா வீட்டு வேலை பார்க்குறோமே. ஆமாம், அது வேறு, உடற்பயிற்சி வேறு. ஸோ அதை இல்லாமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தனியாக டைம் ஒதுக்கி உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரத்த குழாய் வியாதியை வந்து சிம்டம்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து முதலே நம்ம முன்கூட்டியே டவுட் இருந்துச்சுன்னா டக்குன்னு உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் டாக்டரோ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு உடனே டவுட் வரதுக்கு முன்னாடி டவுட் வந்த உடனே செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பெரியவர் சொன்ன மாதிரி ஏஞ்சியோபிளாஸ்டி அட்வைஸ் பண்ணலை, அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க தவறிட்டாங்க. ஆமாம், ஏன்னா ரத்த குழாய் இருதயத்தில் உள்ள வியாதிகள்லாம் ரொம்ப மோசமானது தான். நம்ம சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், வேற ஏதாச்சும் ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்க என்ன எடுத்துக்கலாம்? டயபெட்டிக்ஸ் வந்து அவங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுமே கட்டாயமாக மீல் பிளான் போட்டு கொடுப்பாங்க. அவங்க உடல் வெயிட்டுக்கு, அவங்க ஆக்டிவிட்டிக்கு, அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ கேலரி, இவ்வளோ எனர்ஜி வேணும், இவ்வளோ ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு முதல்ல கொடுத்துருவாங்க. அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃப்ரைடு எண்ணெய்கள்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரே எண்ணெயை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது மாதிரி மட்டன், பீஃப் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மீன், அதெல்லாம் மீன், சிக்கன் எடுத்துக்கலாம் அளவாக, எல்லாமே அளவாக தான். ஆமாம், அது மேக்ஸிமம் பொரிச்சு இல்லாமல் வேக வச்சு குழம்புல சாப்பிட்றது நல்லது. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக இவ்வளோ தூரம் ஒதுக்கி நேயர்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்ததற்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.